சிவில் படச்சல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் தாங்க. அவருடைய குணத்தால் இன்னைக்கும் ஏராளமான பேர் மனசில் நின்று வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் அதை நம்ப மாட்டோம். இன்னும் நிறைய பேர் மனசில் அவர் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஏராளமான பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரராக நம்ம விஜயகாந்தை பற்றி எத்தனை முறை நாளும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாங்க. எத்தனை வருஷம் கடந்தனாலும் பேசிக்கிட்டு இருக்கலாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய தகுதி கொண்டவருங்க அந்த மனுஷன். இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் நம்ம தமிழ்நாட்டு சினிமா துறையில் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் செயல்பட்டு வந்துட்டு இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது திரையில பார்க்குற விஜயகாந்த் தாங்க அவருடைய உண்மையான கேரக்டரா இருக்குமா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் தப்பு அப்படின்னு தோணிடுச்சுன்னா அதை எதிர்க்கிற ஆளா தைரியமா முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஆளா நிற்பாராங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த். இப்படி இருந்த நம்ம விஜயகாந்த் நம்ம நடிகர் சங்கம் கடன்ல கஷ்டப்படுதுன்னு சொல்லி எல்லா நடிகர்களையும் ஒன்னா திரட்டி ஒருங்கிணைச்சு மலேசியாவில் போய் ஒரு நிகழ்ச்சி செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தாருங்க. அந்த நேரத்தில் அவர் சின்ன சின்ன நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்காம ஒவ்வொருத்தரையும் போய் நேர்லையும் ஃபோன்லையும் கூப்பிட்டு அழைச்சி அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றினாருங்கிறது நமக்கு தெரியும். சிம்பு அப்படி இப்படின்னு சொல்லி வளர்ந்து வந்த கலைஞர் அந்த நேரத்தில் எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் போய் கூப்பிட்டுருக்கிறாரு. இப்படி இருந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் பாபாங்கிற படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரே நேரில் போயிருக்கிறாராம். அப்போ அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்த ரஜினிகாந்த் என்ன நிறைய காராக வருது, அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கார்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் தாங்க. அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷயத்தை சொன்ன உடனே விஜயகாந்த் கிட்ட கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொன்னாராம். விஜயகாந்த் அந்த சம்பவத்தில் நம்ம மலேசியாவில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை தான் சொன்னாராங்க. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம கேப்டனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவர் மேல உள்ள ஒரு பிரியத்துல நிறைய தடவை நான் கண்டிப்பா வந்துடுறேன் சொன்னாராம். அதாவது பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு சொன்ன நம்ம ரஜினிகாந்தே விஜயகாந்த் ஒரு தடவை சொன்ன வார்த்தையை பல முறை சொல்லியிருக்காராம். அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாபா படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் பக்கத்துல உட்கார்ந்திருந்த நம்ம நடிகர் டெல்லி கணேஷ் தாங்க இப்படி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இறந்தாலும் நம்ம சொக்கத்தங்கம் தாங்க.